மக்களே தேதிகள் குறிச்சிருக்கிறோம். இதற்கு மேல வானிலை பொறுத்தவரை தெளிவா சொல்ல முடியாது. எல்லா மாவட்டங்களிலும் எந்தெந்த தேதிகள்ல மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த மாவட்டத்தில வெயில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு, இந்த வானிலை அறிக்கையில மிக தெளிவாக தேதிகள் வாரியாக உங்க மாவட்டத்தினுடைய பெயர் நம்ம குறிப்பிட்டு சொல்லப் போகிறோம். அதனால தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேட்டு பயன்பெறுங்க. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, மழையெல்லாம் ஒண்ணும் வராதுங்க அப்படின்னு மட்டும் அஜாக்கிரதையா விட்டு போயிறாதீங்க. கோடை மழை எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். பொதுவா வெயில் அதிகமா இருக்கும். திடீர்னு மேகக்கூட்டங்கள் கூடி பலமான சூறாவளி காற்று, புழுதி பறக்க பலமான காற்றுடன் கூடிய கனமழை. அதுதான் நம்முடைய கோடை மழை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் வரப்போகுது. நெறைய இடங்கள்ல காற்றும் இருக்க போகுது. தரை காற்று பலமா வீசப் போகுது. அதே மாரி மழையும் ரொம்ப அதிகமா கொட்டி தீர்க்க போகுது. எந்தெந்த மாவட்டத்தில அப்படிங்கிறத நிச்சயம் கேட்டு பயன்பெறுங்க. அதற்கு முன்னாடி எல்லாருமே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. நெறைய பேர் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணாமலே இருக்கீங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்க்ரீனுக்கு கீழ ஒரு லைக் பட்டன் இருக்கும். மறக்காம அத கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாருமே மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் 40 டிகிரி செல்சியஸ்ங்க. சாதாரணம் கிடையாது. 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ். ஏன்னா வேலூர்ல மட்டுமே 41 டிகிரி செல்சியஸ்ங்கிறது சாதாரணமா பதிவாயிட்டு இருக்கு. ஏன்னா பொதுவா தமிழ்நாட்டுக்கு 43, 44 டிகிரி செல்சியஸ்லாம் பதிவாகியிருக்கு. இருந்தாலும் ஏன் இப்போ நம்ம வலியுறுத்தி சொல்றோம் அப்படின்னா, பொதுவா நம்ம கடந்த ஆண்டு எடுத்துக்கோங்க. அதற்கு முந்தைய ஆண்டுகள் நீங்க எடுத்து பாருங்க. வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் பகல் நேரங்கள்ல ஓரிரு நாட்கள் நமக்கு 43 அல்லது 42க்கு மேல பதிவாயிருக்கலாம். ஆனா இந்த வருஷம் அப்படி இல்லங்க. பிப்ரவரி மாதம் முதலாகவே நமக்கு வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சது. மார்ச் மாசமே மே மாதம் மாரி தான் இருந்தது. மார்ச்லயே நீங்க பார்த்தீங்கன்னா 41 அல்லது 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போன மாசமே ரொம்ப தீவிரமா தான் இருந்தது. இந்த மாதம் அத விட கொடுமையா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதம் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய மே மாதங்களிலும் வெப்ப அலை பொறுத்தவரை தமிழகத்தில் வீசும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி எப்பதாங்க மழை வரும்? அத ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேரு யோசிக்கிறீங்க. கண்டிப்பா நம்ம சொல்றோம். நீங்க கவலையே படாதீங்க. எப்பொழுது கனமழை? தமிழகத்தில் ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்து மே 3ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான். அதனால கோடை மழை எப்போ தீவிரமடையும் அப்படின்னா 29லிருந்து மே 3 வரைக்கும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வந்து பதிவாகும். அப்ப நாளை, நாளை மறுநாள் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்க போகுது? அப்ப இன்னைக்கெல்லாம் நமக்கு மழை வராதா? அப்படின்லாம் சிலர் பேர் வந்து கேட்குறீங்க. இன்னைக்கும் மழை இருக்கு. நாளைய தினங்களிலும் மழை இருக்கும். ஆனா பகுதியா ஓரிரு மாவட்டங்கள்ல மழை ஒதுக்கி தான் பதிவாகும். எப்போ வந்து தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டத்தில மழை பெய்யும் அப்படின்னா, 29ஆம் தேதியிலிருந்து மே 3ஆம் தேதி தான் நெறைய இடத்துல கனமழைய நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே மழை வரலன்னா, நம்ப எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து உங்களுக்கு தேதிகள் நம்ம கொடுத்துடுறோம். முன்கூட்டியே உங்களுக்கு வானிலை அறிக்கை செய்து, உங்க வானிலை எல்லாமே உங்களுக்கு ஆராய்ந்து, உங்களுக்கு அதற்கான தேதிகள் எல்லாமே நம்ம கொடுத்துடுறோம். அந்தந்த தேதிகள்ல உங்களுக்கு மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இன்றும் நாளையும் பகுதியாக மேற்கு தொடர்ச்சியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. இப்ப நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பகுதியான ஒரு லேசான மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்புண்டு இன்றும் நாளையும். அதனால மாலை, இரவு நேரங்களில் தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர்ல பகுதியா சில இடத்துல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இன்றும் நாளையும் பகுதியாக மேற்கு தொடர்ச்சியில் மிதமான மழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம். மிக முக்கியமா நம்ம பேசப் போகிறது வட தமிழக உள் மாவட்டங்கள்ங்க. ஏன் நம்ம மிக முக்கியம்னு சொல்றோம்னா, கர்நாடகாவுல நல்ல தேதிகள் குறித்துக் கொள்ளுங்க. கர்நாடகாவுல ஏப்ரல் 29ம், 30ம் இதுவரை இல்லாத மழை பொழிவு. கோடை காலங்கள்ல ஒரு வலுவான ஒரு சூறைக்காற்றுடன் கூடிய ஒரு புயல் வந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெங்களூரு பட்டணத்தில ரொம்ப தீவிரமா இருக்க போகுது. ஒருவேளை இந்த வானிலை அறிக்கை கேட்கிறவங்க யாராவது கர்நாடகால இருந்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. உங்க நண்பர்கள் இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்க. கர்நாடகா மாநிலத்தில ஏப்ரல் 29, 30 தேதிகள்ல பலமான சூறாவளி காற்று வரும்னு தமிழ் வானிலை செய்திகள்ல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மறக்காம நண்பர்களுக்கு சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, கடுமையான வெப்பநிலை பொறுத்தவரை கேரளாவிலும் பதிவாயிட்டிருக்கு. அதே மாரி கர்நாடகாவிலும் தீவிரமாயிட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே முடிவு கட்டுகிற விதமாக தான் இந்த மழை பொழிவும் வரப்போகுது. சரி இதனால எப்படிங்க வட தமிழக உள் மாவட்டத்தில மழை வரும் அப்படின்னா,
பெங்களூருவில் பெய்யக்கூடிய அந்த மழை பொழிவு, அந்த மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து முன்னேறி கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் தேதி குறித்து கொள்ளுங்க. ஏப்ரல் 29, 30 தான். இன்னைக்கே திருவண்ணாமலையில் மழை வரணும்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக மழை இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போதைக்கு நமக்கு மேற்கு தொடர்ச்சியில் பகுதியான மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மக்கள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த தண்ணீர் பற்றாக்குறை, அதாவது வறண்டு போயிருக்கு. நிறைய பகுதிகளில் வறட்சியான ஒரு சூழ்நிலை. அவ்வளவுதான் எங்களுக்கு மழை பொழிவுன்னு கேட்குற அளவுக்கு போயிட்டாங்க. அதனால் கிருஷ்ணகிரி மக்கள், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறது, ஏப்ரல் 29 முதல் காற்றுடன் கூடிய மழை வாய்ப்புகள் மாலை மற்றும் இரவு நேரத்தில் பதிவாக தொடங்கிடும். தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பார்க்கறதுக்கு முன்பதாக சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இங்கேயும் நமக்கு அதிகப்படியான வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் வீசுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வருவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது. உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடிலும் பரவலாக மழை பொழிவுகள் ஏப்ரல் இறுதி மற்றும் மே முதல் வாரத்தில் எதிர்பார்க்க முடியும். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அடுத்த சில நாட்களுக்கு மாலை அல்லது இரவில் பகுதியாக மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இங்க இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் எப்பதாங்க எங்களுக்கு மழை வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க தினந்தோறும். ஏப்ரல் இறுதியில தாங்க உங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏப்ரல் 29 படிப்படியாக தமிழகத்தில் எல்லா இடத்திலும், ஆனால் ஒரே நாளில் எல்லா மாவட்டத்திலாம் மழை வராது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏப்ரல் 29 மே 3 எல்லா மாவட்டத்திலையும் மழை பதிவாகிறோம். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக மழை எதிர்பாருங்க. இது வடகிழக்கு பருவமழை கிடையாது. ஒரே நேரத்தில் ஒரு தாழ்வு பகுதி கரையை கடந்து அப்படியே எல்லா பகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் மழை கண்டிப்பாக பெய்யாது. கோடை மழை அப்படிங்கிறது மழை ஒதுக்கி தான் பதிவாகும். அதனால் ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாக மழை எதிர்பார்த்துடாதீங்க. மே 29 படிப்படியாக கணிசமாக எல்லா பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அடுத்ததாக தமிழகத்தில் மே மாத தொடக்கமே இடி மின்னலுடன் கனமழை வரும். சென்னைக்கெல்லாம் என்னங்க எதுவுமே சொல்லவே மாட்டீங்க. நாங்களும் தினந்தோறும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்லாம் அடிக்கிற வெயிலில் காஞ்சிக்கிட்டு இருக்கு ப்ரோன்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் பொறுமையாக இருங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இங்கெல்லாம் வெயில் கொளுத்த தான் செய்யும். ஏன்னா இது வரப்போகிற நாட்கள், அக்னி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்கள் தான். அதேமாதிரி வெயிலுடைய காலம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் மே மாதத்தில். ஆனாலும் நமக்கு சென்னைக்கு ஒரு மழை தேதி சொல்ல முடியும். ஏப்ரல் 29, 30 கணிசமாக நமக்கு மேகக்கூட்டங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். சில இடங்கள்ல, அதாவது பகுதியாக மட்டும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மே 1 தேதி 2, 3 கூட பரவலான மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கடலோர பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் விட்டு விட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால மே மாத தொடக்கமும் கூட நல்ல ஒரு மழை பொழிவு, வெப்பசலன இடிமழை எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை வேலூர் மாவட்டத்தில் 41 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.